இந்த சமாதான நிகழ்வுக்கு சவுதி வந்து சமாதானத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொன்னது மட்டும்தானே தவிர எந்த விதமான ஃபீட்பேக்கும் பண்ணல. முழு ஃபீட்பேக் பண்ணினது யாருன்னு கேட்டா கத்தர். பெஞ்சமின் நெத்தன்யாகு வெஸ்டர்ன் மீடியாஸுக்கு பேசுகிற நேரத்தில், இங்கிலீஷில் பேசக்கூடிய நேரத்தில் நிறைய இடங்கள்ல சொல்றாரு, நாங்க போற ஜெயிச்சிட்டோம். இந்த யுத்தம் நடந்தில்லைன்னு சொன்னால் அரபு நாடுகள் பெரும்பாலும் ஈவன் சவுதி கூட இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்திருப்பார்கள். இறுதியாக எஜிப்ட்ல நடந்த இந்த சமாதான ஒப்பந்தத்திற்கு ஏன் ஈரான் வரவில்லை? காசாவில் சமாதானம் வர வேண்டும், காசா விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் அரபு நாடுகளை விட நெஞ்சை நிமித்து நிற்கக்கூடிய ஒரு நாடு வந்து ஈரான். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கருத்துக்கள், இவங்க அக்டோபர் 7 அட்டாக் பண்ணலன்னா இப்படியான ஒரு யுத்தமே வந்து இருக்காதுங்கிறது. அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த அடுத்த கணம் இஸ்ரேலி போர்சஸே நடத்திய தாக்குதல். இதையே நியூயார்க் டைம்ஸே சொல்றாங்க, இது அவங்களே செஞ்சது, அவங்களோட கன்னிபல் மெத்தட் பயன்படுத்தப்பட்டுச்சு. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சில நபர்களை சுட்டு வீழ்த்துகின்ற சில காட்சிகள், ஒரு நகரத்துக்குள்ள கொண்டு வராங்க, பொதுமக்கள் சுட்டு இருக்கிறாங்க, அதே இடத்துல அவங்கள கன் ஷூட் மூலமா கொல்றாங்க. மரண தண்டனை ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமாக வழங்கப்படும். தூக்குல போட்டு கொண்டாலும் மரண தண்டனை தான், சுட்டு கொண்டாலும் மரண தண்டனை தான். தேச துரோகிகள் அவங்க. எங்களுடைய குழந்தைகளை நெருப்பிலே போட்டார், எங்களுடைய பெண்களை கற்பழித்தார், எந்த உடையும் இல்லாமல் தரையிலே இழுத்து கொண்டு போனார். அவங்களோட ஹாஸ்டேஜஸ் ஆக ஒருவர் சிக்க போகிறார்னா அவங்களுடைய தரப்பு மிலிட்டரியா அவங்களை சுட்டு கொண்டு, நீ மாற்றதை கூட செத்துரு. டொனால்ட் ட்ரம்ப் இதுல ஹீரோவும் அவர் தான், வில்லனும் அவர் தான். அந்த பிலிம்ல காமெடியனும் அவர். உலக வரலாற்றிலே நடந்த ஒரு மிகப்பெரிய இனக்கருவறுப்பு, இனவழிப்பு சமாதான ஒப்பந்தத்தின் மூலம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அதுதான் காசா மக்களுக்கான நிம்மதி, ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான, இல்லைன்னா ஹமாஸ் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த சமாதான ஒப்பந்தம். 737 நாட்கள் தொடர்ந்த இந்த போராட்டம், இல்லைன்னா இந்த போர் முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் முழுமையாக முடிந்து விட்டதா என்றால் இன்னமும் முடியவில்லை என்றுதான் அர்த்தம். பொதுவாக இலங்கையினுடைய மக்களுக்கும் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு இந்த தகவல்களை மிகவும் தெளிவாக ஒரு நாள் விடாமல் கொண்டு சேர்த்தவர்களின் பட்டியலிலே இருக்கின்ற பிரதானமானவர்களில் ஒருவர் தான் சகோதரர் ரஸ்மின் அவர்கள். உங்கள் அன்போடு நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்றுக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட தொடர்ச்சியான ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த போர் எந்த அளவுக்கு கடினமானதோ அதே அளவுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு, இல்லைன்னா தகவல்களை வழங்குகிற ஒருத்தருக்கு அந்த தகவல்களை சேகரிக்கிறங்கிறது கடினமான விடை. நான் உங்களுடைய சேனலில் பொதுவாக பார்த்த விஷயங்கள், பொதுவாக வெஸ்டர்ன் மீடியாஸில், குறிப்பாக இங்கிலீஷ் லாங்குவேஜை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மீடியாஸில் வரக்கூடிய தகவல்களையும் தாண்டி அரபிக்கில் வரக்கூடிய தகவல்கள், நிறைய விஷயங்கள் உங்களுடைய சேனலில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. தொடர்ச்சியாக நானும் உங்களை சேனலில் பார்த்து வர ஒருத்தன். ஒரு நாள் ஒரு பயணத்துக்காக ஒரு பஸ்ஸில் ஏறுற நேரத்தில், நான் அன்றைக்கி உங்களுக்கு அந்த வீடியோவையும் நான் சென்ட் பண்ணியிருந்தேன். ஒரு நாள் பஸ்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ராத்திரி 2 மணி இருக்கும், எல்லோருமே அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு உங்கள் வாய்ஸ் எனக்கு கேட்டுட்ருக்கிறது. ஒருவேளை நான் ஃபீல் பண்ண, ஒருவேளை என்னோட மொபைலில் போயிட்டுருக்குது, ஒருவேளை ஆஃப் பண்ண நம்ம மறந்துட்டோமோன்னு எந்திரிச்சு பார்த்தா கண்டக்டராக மிக அமைதியாக உங்களுடைய அத்தனை வீடியோக்களையும் பார்த்துட்ருக்கிறார். ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அது. என்னோட விஷயங்களை ஒருத்தர் பார்க்குறாரு, என்னுடைய தகவல்களை ஒரு பக்கம் பார்க்குறாருங்கிறது. ஸோ அந்த தகவல்கள் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை உங்களோட நாங்கள் பேச வேண்டி இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்குது. உண்மையில் இது சமாதான ஒப்பந்தமா இல்லை ஒரு நாட்டுக்கு சார்பான விஷயமா? ஏன்னா இங்கே போர் வெற்றி எதுவுமே கிடையாது. இந்த சமாதான ஒப்பந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியும்? இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் இது ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தம், அவ்வளவுதான். பட் ஆனால் அந்த ஒப்பந்தத்தினுடைய விதிமுறைகள் 20 விதிமுறைகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். இதில் வெளிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இடையிலான ஒப்பந்தம் இது. ஆனால் யதார்த்தமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையிலான ஒப்பந்தம் தான் இது. இந்த ஒப்பந்தத்தில் 20 நிபந்தனைகள் போடப்பட்டிருக்கிறது. இந்த 20 நிபந்தனைகளை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 100% இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு ஒப்பந்தமாகத்தான் கிரியேட் பண்ணப்பட்டது. நீங்கள் இதை ஏற்றுக்கிறனும், இல்லைன்னா நடக்கிறது வேறு. இதைத்தான் தெளிவாக அமெரிக்க அதிபர் அவருடைய பாஷையில் சொன்னார். பட் நடந்து முடிந்தது அது அல்ல. அதற்கு பிறகு நிறைய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நிறைய மாற்றங்கள் அதில் பண்ணினாங்க. பெஞ்சமின் நெத்தன்யாகுவால் அதை தடுக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு யுத்த நிறுத்தம் தான் இஸ்ரேலுக்கு சாதகமாக முடிப்பதற்கு முயற்சித்த ஒரு யுத்த நிறுத்தம். ஆனால் அவங்களுக்கு சாதகமாக இது முடியலை. இதனுடைய பெரும்பாலான பகுதிகள் தற்போது சாதகமாக இருப்பது
பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் அவர்களுடைய போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பாலஸ்தீன மக்களுக்கும் தான். ஆனால் பொதுவாக இப்படியான நாடுகளை ஆளக்கூடிய தலைவர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய நரித்தந்திரம் இருக்கும். பெஞ்சமின் நெத்தன்யாகு வெஸ்டர்ன் மீடியாஸுக்கு பேசுகிற நேரத்தில், இங்கிலீஷில் பேசக்கூடிய நேரத்தில் நிறைய இடங்களில் சொல்கிறாரு, நாங்கள் போரை ஜெயிச்சிட்டோம், ஹமாஸை வீழ்த்திட்டோம், ஹமாஸை மண்டையிட வச்சிட்டோங்கிற ஒரு பாணியில் பேசிகிட்டு இருக்கிறார். ஆனால் அதே ஹீப்ரு மொழியில் பேசக்கூடிய நேரத்தில் எங்களுடைய பிணைய கைதிகளை, எங்களுடைய நாட்டினுடைய மக்களை நாங்கள் மீட்டு எடுத்துட்டோம், அதனால் நாங்கள் ஜெயிச்சிட்டோங்கிறார். உண்மையில் நீங்கள் சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தோல்வி அடைந்து இஸ்ரேல் வெற்றி பெற்றிருக்கிறதா? இதில் இல்லை, இந்த யுத்தத்தை ஓவராலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுருக்கமாக இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொன்னார்? முதல்ல பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய யதார்த்தபூர்வ நம்பிக்கை என்னங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மக்களை கட்டுப்படுத்துவதற்கு, தான் சொல்வதை நியாயப்படுத்துவதற்கு அதிகாரம் வேண்டும் என்றுதான் நெத்தன்யாகுவினுடைய தகப்பனார் பிபிக்கு படித்து கொடுத்தது. பிபின்னு தான் சொல்லுவாங்க நெத்தன்யாகுவை அதைத்தான் அவர் இன்னும் நம்புறதாக அடிக்கடி சொல்லுவார். இந்த அடிப்படையில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் செய்த இந்த அக்டோபர் 7 தாக்குதல் நடைபெற்றதோடு அக்டோபர் 8 தாக்குதலை இஸ்ரேல் காசா மேலே மேற்கொள்ள ஆரம்பிக்கும் போதே அவங்க ஒரு 3 காரணங்களை சொன்னாங்க. ஒன்று, நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிப்போம், உள்ளே போவோம், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஹமாஸை நாங்கள் தோற்கடிப்போம். இரண்டாவது, எங்களுடைய ஹாஸ்டேஜஸ் உள்ள இருக்கிறாங்க பணைய கைதிகள், இவர்களை நாங்கள் உயிரோடு மீட்டு கொண்டு வருவோம், வார் மூலமாக, யுத்தம் மூலமாகத்தான் மீட்டு கொண்டு வருவோம். அதுக்கு தானே போகிறாங்க. சண்டையிடுவோம், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தோற்கடிக்கப்படும், எங்களுடைய பணைய கைதிகள் மீட்டு கொண்டு வரப்படுவார்கள், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆட்சியை இல்லாமல் ஆக்குவோம். இந்த 3 தான் இந்த யுத்தத்தினுடைய இஸ்ரேலுடைய இலக்கு. இந்த 3ஐயும் அவர்கள் அடைந்திருந்தால் யுத்தத்தின் மூலமாக அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்று அர்த்தம். அல்லது இப்போது நடந்திருக்கக்கூடிய உடன்படிக்கை மூலமாக அவர்கள் அடைந்திருந்தாலும் அவர்கள் யுத்தத்தை ஜெயித்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த 3ம் நடந்ததா? முதலாவது, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தோற்கடித்தல் என்றால் என்னன்னா, இலங்கையில் யுத்தம் நடைபெற்றது, விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்றால் என்ன? மிலிட்டரி சக்சஸ் இருக்கணும்ல. அப்போ பிரபாகரன் கொல்லப்பட்டார், அவருடைய படைகள் அழிக்கப்பட்டது, மீதமிருந்தவங்க சரண்டர் ஆனாங்க, நாடு முழுவதும் ஸ்ரீலங்கன் ஃபோர்ஸஸ் உடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்தது. இதே நேரத்தில் வேறு ஒரு நாட்டில் இதே மாதிரி யுத்தங்கள் நடந்த நாடுகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈவன் இப்போ சிரியாவில் நடந்தது, பஷர் அல் அசாதினுடைய படைகள் ஆல்ரெடி இருந்த மிலிட்ரி சரண்டர் ஆனாங்க, உள்ளே வந்த யாரால் ரெசிஸ்டன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. எனவே பிறகு அது ஒரு ஷஃபல் முடிவுக்கு வந்தது. யுத்தம் முடிவுக்கு வருவதற்கு ஒரு தோல்வி இன்னொரு தரப்பினுடைய வெற்றி என்று நடக்கணுமா இல்லையா? இது மாதிரி இப்போ அவங்க உள்ளே போகும்போது நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிப்போம் என்றார்கள். இது கண்ணுக்கு முன்னாடி உலகத்தில் ஒரு குழந்தை பிள்ளையாவது ஏற்றுக்கிற மாதிரி நடந்ததா? அவர்களுடைய சில தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். உதாரணமாக ஜெனரல் யஹ்யா சின்வார் கொல்லப்பட்டார், அதே போன்று இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டார், ஷேக் ஆரூரி கொல்லப்பட்டார். இந்த மாதிரி தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். தலைவர்களுடைய மரணம் என்பது ஒரு இயக்கத்தினுடைய அழிவு அல்ல. ஆனால் இன்னைக்கும் இப்போ பாலஸ்தீனத்தை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. எனவே அவர்களுடைய முதல் இலக்கை அவர்கள் அடையவில்லை ஆயுதத்தின் ஊடாக. இரண்டாவது இலக்கு, ஆயுதத்தினூடாக சண்டையிட்டு ஹாஸ்டேஜஸை நாங்கள் வெளியே கொண்டு வருவோம். மிலிட்டரி சக்சஸ் இங்கே எதுவுமே இல்லை, அது நிஜம். ஸோ அதுலேயும் தோத்துட்டாங்க. ஆமாம். இரண்டாவதாக நாங்கள் பணைய கைதிகளையும் மிலிட்ரி மூலமாகத்தான் கொண்டு வருவோம். நாங்கள் மிலிட்ரியினுடைய வெற்றியால் பணைய கைதிகள் யாரும் கொண்டு வரப்படலை. சமாதான உடன்படிக்கையினூடாக எங்காக்களை விட்டு அவங்கள விடுவோம்ங்கிற அடிப்படையில் இப்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இறுதியில் சமாதானம்தான் பணைய கைதிகள் விடுதலைக்கு காரணமாக இருந்தது. எனவே இரண்டாவது அவர்கள் வைத்த இலக்கும் அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. மூன்றாவது இலக்கு, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம். ஆட்சியிலிருந்து அகற்றினாங்களா? அகற்றலை. இப்போ கிளிநொச்சியில் பகுதிகளை முழுக்க வடக்கு பகுதிகளை கையிலே வைத்து கொண்டிருந்த விடுதலை புலிகளுடைய ஆட்சி, கிட்டத்தட்ட ஆட்சி தான் நடத்தி கொண்டிருந்தாங்க, அவருடைய ஆளுகைக்கு கீழே தான் இருந்தது. அதுவெல்லாம் பறிக்கப்பட்டதா இல்லையா? இப்போ அப்படி ஒன்றே கிடையாது. எனவே இங்கே சக்ஸஸ், அங்கே அன்சக்ஸஸ். எனவே இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் வைத்த இலக்குகள் எதையுமே அவங்க அடையலை. மூன்றாவது, அதில் அடைஞ்சிருந்தாங்கன்னா என்ன செஞ்சுருக்கணும்னா, இப்போ பாலஸ்தீன விடுதலை அமைப்புன்னொன்னே கிடையாது, அவங்களோட ஒப்பந்தம் முன்னோட இருக்கக்கூடாது. இப்போ யாரோடங்க ஒப்பந்தம்? மஹமூத் அப்பாஸோட ஒப்பந்தம் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், அல்லது வேறு யாரோடையாவது பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு யதார்த்த பூர்வம் இருக்கும். இப்போ நானும் நீங்களும் தான் சண்டை பிடிச்சோம், உங்களை நான் அழிச்சிருந்தா உங்களோட ஒப்பந்தத்துக்கு வரவே தேவையில்லை. ஆனால் உங்களோட தான் ஒப்பந்தமே பண்ணியிருக்கிறேன், எனவே நான் உங்களை அழிக்கலை. எனவே இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஜெயிக்கவில்லை. இஸ்ரேல் ஜெயிக்கவில்லை என்றால் யார் ஜெயித்தார்கள்? யாரை தோற்கடித்த நினைத்தீர்களோ அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஏன்னா
பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய கோரிக்கைகளில் மிக தெளிவாக ஜெயிச்சிட்டாங்க. அவங்கள பொறுத்தவரையில் இந்த யுத்தத்தை ஆரம்பித்ததுக்கு அவங்க வைத்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த யுத்தம் நடந்தில்லைன்னு சொன்னால் அரபு நாடுகள் பெரும்பாலும் ஈவன் சவுதி கூட இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்திருப்பார்கள். ஆனால் பாலஸ்தீனம் தனி நாடா இல்லையாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்லேயே காலாகாலத்துக்கு இருக்கும். அது நடக்கக்கூடாது. ரெண்டாவது, அந்த அடிமை தலையிலிருந்து அவங்க வெளியே வரணும். எதை செஞ்சாலும் அவன்கிட்ட கேட்டு செய்யணும். இது நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம ஆண்டுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு சுதந்திரம் வேணும்னா அந்த சுதந்திரத்தை நோக்கி ஒரு வழியை நீங்கள் திறந்து விடணும். பாலஸ்தீனத்தை பற்றி மக்கள் பேசணும். அதை பற்றிய கலந்துரையாடல்கள் வரணும். அந்த தகவல்களில் சகோதரர் ரஸ்மி முக்கியமான விஷயம் வந்து இந்த அக்டோபர் 7ங்கிறது ஒரு மிகப்பெரிய புரிதல் மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யஹ்யா சின்வார் தலைமையில் நடந்த அந்த அக்டோபர் 7 இஸ்ரேலிய அப்பாவி மக்கள் மீதான தாக்குதலுங்கிறது உலகளாவிய ரீதியில் மிகவும் கண்டனத்துக்குரிய விஷயம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த அக்டோபர் 7 தான் இந்த வாரோட ஸ்டார்ட் பாயிண்ட்டுன்னு. இவங்களா போய் அடித்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க அடிக்க வர்ற நேரத்தில் அப்பா நாங்கள் அப்பாவிகள்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தலைப்புகள். பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர், தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கருத்துக்கள், இவங்க அக்டோபர் 7 அட்டாக் பண்ணலைன்னா இப்படியான ஒரு யுத்தமே வந்திருக்காதுங்கிறது. உண்மையில் அதுதான் ஆரம்ப புள்ளியா இதனுடைய இல்லை. அக்டோபர் 7 தாக்குதல் நடத்தலைன்னா இப்படி ஒரு அழிவே வந்திருக்காதுன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே காசாவில் அல் ஜசீராவினுடைய மொத்த கட்டிடமும் தரைமட்டமாக்கப்பட்டது. காசாவில் இதே மாதிரி தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. அது 3 மாதத்தோடு நின்றுடுச்சு. அதற்கு காரணம் என்ன? அக்டோபர் 7 அக்டோபர் 7 கிடையாது. இதனுடைய ஆரம்ப புள்ளி 1948களுக்கு முன்னாடி போகணும் நம்ம. ஏன்னா பாலஸ்தீனம்ங்கிறது தான் ஸ்டேட், ஒரு நாடு. இந்த பாலஸ்தீனம்ங்கிற நாடு ஒவ்வொரு நாட்டையும் பிரிட்டிஷ் வந்து தங்களுடைய கையில் இலங்கை உட்பட வச்சுக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா? ஒவ்வொரு நாட்டுக்கும் சுதந்திரம் கொடுத்துக்கிட்டு வரும்போது பாலஸ்தீனம் அவங்களுக்கு கீழே இருந்ததை என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டால் அவங்கள பாலஸ்தீனமாகவே விட்டு இருக்கணும். அவங்க எங்கேயோ இருந்த இஸ்ரேலியர்களை கொண்டு வந்து பாலஸ்தீனத்துக்குள்ளே குடியமர்த்துறாங்க. இது 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வரலாறு இருக்குது என்று சொல்லிக்கிட்டு. வரலாறு இருக்குதுன்னா எப்படி இருக்கணும்னு கேட்டால் நீங்கள் தொடர்ந்து இருக்கணும். உங்கள் வரலாறு இருக்கிறதுக்கு நீங்கள் இருந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு ஓடி போனதுக்கு பிறகு எங்கள் வரலாறுன்னு சொல்லக்கூடாது. நானும் நீங்களும் ஒரே இடத்துல இருக்கிறவங்க. நீங்கள் கொஞ்ச நாள் இருந்துட்டு ஓடி போயிட்டிய. ஆனால் நான் காலாகாலமாக ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான வருஷமாக இருக்கிறேன். இப்போ இது யாருக்கு சொந்தம்னு ஆயிரும். எவன் இருக்கிறானோ அவனுக்கு தான் சொந்தம். எனவே பாலஸ்தீன மக்கள் மதமாக இதை பார்க்க தேவையில்லை, இனமாக நீங்கள் பாருங்கள். பாலஸ்தீனம்ங்கிற ஏரியாவுக்குள்ள ஜூவிஸ் இருக்கிறாங்க. பலஸ்டைன் ஜூவிஸ், பலஸ்டைன் கிறிஸ்டியன்ஸ், பலஸ்டைன் முஸ்லிம்ஸ். இந்த 3 பேருக்கும் சொந்தமானது தான் பாலஸ்தீனம். இது 1948களுக்கு பிறகு இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டதோட முதலாவது இன்திஃபாதா, முதலாவது வெளியேற்றம் நடக்கு. இதை விட அகோரமானது. 7 லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க அதில் இஸ்ரேலுடைய படைப்பிரிவுகளால். அதற்கு பிறகு 1967களில் நடைபெற்ற இன்திஃபாதா நேரங்களில் கிட்டத்தட்ட அந்த தாக்குதலில் 6 அரபு நாடுகள் பங்கெடுக்குது இஸ்ரேலுக்கு எதிராக. 6 அரபு நாடுகள் 6 நாட்களில் தோற்று போகிறாங்க. இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு அழிவை காசாவுக்குள்ளே பண்ணுறாங்க. அதற்கு பிறகும் பல இன்திஃபாதாக்கள், வெளியேற்றங்கள், கைப்பற்றுதல்கள் நடந்து கொண்டே இருந்தது. 1997களுக்கு பிறகு யாசர் அரபாத்துடைய தலைமையில் ஆஸ்லோ உடன்படிக்கை நடைபெறுகிறது. ஃபஸ்ட்டு ஆஸ்லோ வந்து அமெரிக்காவில் தான் நடக்குது. ஆனால் ஆஸ்லோன்னு தான் சொல்லுவோம். அதுக்கு செகண்டு தான் ஆஸ்லோவில் நடக்குது. அப்போ இந்த ஆஸ்லோ உடன்படிக்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உடன்படிக்கையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் என்னென்னா, இது 1967களுக்கு பிறகு உண்டான பாலஸ்தீனத்தினுடைய எல்லை, இதுக்குள்ளே இஸ்ரேல் வரக்கூடாது. 1967களுக்கு முன்னாடி நீங்கள் எதெல்லாம் பிடிச்சிக்கிட்டீங்களோ அது இஸ்ரேலுடைய எல்லை, நீங்கள் அதுக்குள்ளே இருக்கணும். இதற்கு பகரமாக யாசர் அரபாத் ஆயுதத்தை கீழே வைப்பார். அவர் நிராயுதபாணி ஆகுவார். சரி, நிராயுதபாணி ஆனதுக்கு பிறகு அவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகளை பாலஸ்தீன அதிகார சபை ஆட்சி செய்யும். காலப்போக்கில் பாலஸ்தீன அதிகார சபை சுதந்திர பாலஸ்தீன நாட்டினுடைய தலைமையாக மாறும் என்பதுதான் திட்டம். 1997, இன்றைக்கி நம்ம 2025 இருக்கிறோம். எத்தனை ஆண்டுகள் தாண்டிடுச்சு? 30 ஆண்டுகளுக்கு மேலே போயிட்டோம். இதுவரைக்கும் சுதந்திர பாலஸ்தீனம் கிடைக்கல. யாசர் அரபாத் நம்பி ஆயுதத்தை கீழே போட்டார். அதற்கு பிறகு நடந்தது என்னென்னா, அவருடைய கண்ட்ரோலில் அவர் மௌத்தா போயிட்டார். அதற்கு பிறகு அவருடைய ஃபத்தாஹ் அமைப்பு, பாலஸ்தீன அத்தாரிட்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் வெஸ்ட் பேங்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. 2006களில் நடந்த தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலில் காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஜெயிக்கிறாங்க, வெஸ்ட் பேங்க்லையும் ஜெயிக்கிறாங்க. ஜனநாயக முறையில் நடந்தது ஆனால் ஜனநாயக முறையில் நடந்த தேர்தலில் காசாவினுடைய ஆட்சி மட்டும்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு கொடுக்குறாங்க. வெஸ்ட் பேங்க்கில் இருந்த ஆட்சியை கைமாற்றலை. அதை மஹ்மூத் அப்பாஸில் கையிலேயே வச்சுட்டாங்க, இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய சப்போர்ட்டோட. சரி, அப்படியே அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் 2006க்கு பிறகு 97லேருந்து 2006
2006க்கு பிறகுண்ட காலகட்டத்தையும் பாருங்கள், அதுக்கு முன்னாடி உள்ளதையும் பாருங்கள். யாசர் அரஃபாத் கையில் எடுக்கும்போது இருந்த வெஸ்ட் பேங்க்கில் பாதி கூட இப்போ கிடையாது. அப்படின்னா யாசர் அரஃபாத்துக்கு நீங்கள் கையில் கொடுத்த பகுதிகளை ஆக்கிரமித்திருக்கிறீர்கள், அங்கே இருந்த மக்களை வெளியேற்றி இருக்கிறீர்கள், கொன்றிருக்கிறீர்கள், அவர்களுடைய வீடுகளை அழித்திருக்கிறீர்கள். இத்தனை ஆண்டு காலமாக வெஸ்ட் பேங்க்கில் இதைத்தான் பண்ணி வர்றீங்க, காசாவில் இதைத்தான் பண்ணி வர்றீங்க. என்னமோ இன்னைக்கு தான் இவங்க போய் தாக்குதல் நடத்தின மாதிரி சொல்கிறது பிழையானது. இவர்கள் தாக்குதல், அப்பாவிகளை யார் கொன்றாலும் அதை நம்ம யாருமே ஏற்றுக்கிற போகிறதில்லை. அப்பாவிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பில் யாருமே கொல்லக்கூடாது. ஆனால் அதில் கூட நீங்கள் என்ன கவனிச்சுக்கணும்னு கேட்டால், இந்த அக்டோபர் 7 இருக்குது இல்லையா, அக்டோபர் 7 பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கொலை செய்ததாக சொல்லப்படுகிற அத்தனை பேர்லையுமே 5% தான் அவர்களால் நடந்த கொலைகள். அதில் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது சார். ஏன்னா பிள்ளைகளை நெருப்பிலே போட்டார்கள். பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய வார்த்தைகள் எங்கே போனாலும் அவர் பேசக்கூடிய விஷயம், எங்களுடைய குழந்தைகளை நெருப்பிலே போட்டார்கள், எங்களுடைய பெண்களை கற்பழித்தார்கள், எந்த உடையும் இல்லாமல் தரையிலே இழுத்து கொண்டு போனார்கள், எங்களுடைய வயோதிபர்களை பிணைய கைதிகளாக பிடித்து விட்டார்கள், அவர்களுக்கு அநியாயம் செய்தார்கள். ஹாலோகாஸ்டுக்கு பின்னாடி எங்களுடைய சமூகம் எதிர்கொண்ட மிகப்பெரிய நோவினைகளை தரக்கூடிய காலம் இந்த காலம். அது அக்டோபர் 7 அவர் அடையாளப்படுத்துகிறார். ஆனால் அதற்கான சாட்சிகள்ங்கிறது எந்த இடத்துலையுமே கிடையாது. ரேப் பண்ணினாங்க, இல்லை மேர்டர் பண்ணினாங்க, இல்லை நெருப்பில் போட்டு எரிச்சாங்க, உசுரோட போட்டாங்க. சில இடங்களில் இந்தியாவினுடைய சில தகவல்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய சில யூடியூபர்ஸ் பேசக்கூடிய விஷயங்களை பார்க்குற நேரம், கர்ப்பிணி தாய்மார்கள் அவர்களுடைய வயிற்றை கிழித்து குழந்தைகளை எடுத்து நெருப்பில் போட்டாங்க அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் உண்மைதானா? இல்லை, முதல்ல இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த நியூயார்க் டைம்ஸே அது போலி என்று சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அவங்க தான் முதல்ல இந்த குற்றச்சாட்டை முன் வச்சது. முதல்ல நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, உண்மை பொய் என்பது ஒரு ஆய்வுக்குட்பட்டது, யதார்த்தம் என்னங்கிறது இன்னொன்று இருக்குது. முதலாவது அதை நான் சொல்ல வந்தது, இந்த தாக்குதல் அக்டோபர் 7 தாக்குதல் நடைபெறுகிற நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கொன்றார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம்? இதுக்கு இது வரைக்கும் ஆதாரத்தை அவங்க முன்வைக்கலை. அவங்க ஹாஸ்டேஜஸை பிடிச்சிட்டு வந்தாங்க, கடத்திக்கிட்டு வந்தாங்க ஆட்களை பணைய கைதிகளாக. கொன்றாங்கங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அப்படி என்றால் மரணித்தவர்கள் எப்படி மரணித்தார்கள் என்கிற கேள்வி இருக்குதா இல்லையா? இதற்கு அடிப்படை என்னன்னு கேட்டால் கன்னிபல் மெத்தட் என்று, அதை கன்னிபல் அல்லது கன்னிபல் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸில் எழுதப்படாத விதி இது. அதாவது நம்முடைய ஃபோர்ஸஸில் இருக்கிறவங்க யாராவது எதிரிகளால் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு விடுவார்கள் என்கிற அச்சம் உங்களுக்கு ஏற்பட்டால் அத்தனை பேரையும் நீங்கள் கொல்ல முடியும். இதை யாரும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. இது உலகத்தில் எந்த ஒரு ஃபோர்ஸஸ்லையும் நீங்கள் இருக்கிறத பார்க்க முடியாது. ஈவன் அமெரிக்காவிலும் இது இல்லை, இஸ்ரேலி ஃபோர்ஸஸில் இருக்குது. அதனால தான் உள்ளே போனவங்க பணைய கைதிகளை கடத்திக்கிட்டு வந்தாங்க. போன வெஹிக்கிள் என்ன? பைக்கில் போனாங்க, பாராகிராஃப்டில் போனாங்க. இந்த பாராகிராஃப்டில் போனவங்க இறங்குற வரைக்கும் தாக்குதல் நடத்தலை, பாராகிராஃப்ட்லேருந்தே தாக்குதல் நடத்தலை. இறங்கினதுக்கு பிறகு தான் கன்னை காட்டி அவங்க ஆட்களை கடத்திக்கிட்டு போகிறாங்க, அந்த வேலையை பண்ணுறாங்க. அப்படி என்றால் அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் அந்த அக்டோபர் 7க்குரிய ஆதாரங்கள்னு அவங்க காட்டுறதெல்லாம் பாருங்கள், பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் வெடித்து சிதறி இருக்குது. இது என்னன்னா, அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த அடுத்த கணம் இஸ்ரேலி ஃபோர்ஸஸே நடத்திய தாக்குதல்கள். இதை நம்ம சொல்லலை, இதையே நியூயார்க் டைம்ஸே சொல்கிறாங்க. இது அவங்களே செஞ்சது, அவங்களோட கன்னிபல் மெத்தட் பயன்படுத்தப்பட்டுச்சு. இஸ்ரேலி ஃபோர்ஸஸில் எழுதப்படாத விதியை அவங்க அப்ளை பண்ணாங்க. இப்போ கூட அவங்களோட ஹாஸ்டேஜஸாக ஒருவர் சிக்க போகிறாருன்னா அவங்களுடைய தரப்பு மிலிட்ரியை அவங்கள சுட்டு கொண்டுரும், நீ மாற்றதை கூட செத்துரு அப்படின்னு பண்ணுறாங்க. இந்த அடிப்படையில் அளிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, குழந்தைகளை நெருப்பில் போட்டாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்கிறது இருக்குல்ல, இது பொய்ங்கிறதுக்கான மிகப்பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா? இப்போ விடுதலை பண்ணப்பட்டாங்கல்ல, முன்னாடி விடுதலை பண்ணப்பட்டது ஒன்று, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்டேஜஸை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டாங்கல்ல, அதனுடைய வீடியோக்களை இஸ்ரேலி ஹயோம், இஸ்ரேலுடைய ஜெருசலம் போஸ்ட், எடியோ தஹ்ரனோத் எல்லோருமே ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறாங்க. நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த வீடியோ என்னன்னு கேட்டால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரே அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸுக்கு அவங்களோட மொபைல் நம்பரை, ஃபேமிலி மொபைல் நம்பர் எடுத்து வீடியோ கால் எடுத்து கொடுக்குறாங்க, பேசுங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்யோன்யமாக பேசுகிறாங்க, பழகுறாங்க. இதற்கு முன்பதாக விடுவிக்கப்பட்ட ஹாஸ்டேஜஸில் ஒரு தாயும் பிள்ளையும் இருந்தாங்க, குழந்தை பிள்ளை. அந்த தாய் ஒரு கடிதமே எழுதினா, அந்த கடிதத்தை பற்றியே நான் தனி வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கிறோம். அந்த கடிதம் இன்றைக்கும் இருக்கிறது. எழுதி யாருக்கு போட்டான்னு கேட்டால், இவங்களுக்கு கடிதம் ஒன்று எழுதி கொடுத்துட்டு போயிருந்தா பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு. அதில் என்ன எழுதினான்னா, என்னுடைய குழந்தையோடு நீங்கள் என்னுடைய குழந்தையின் தகப்பனை போன்று நடந்து கொண்டீர்கள், என்னோட பிள்ளையோட நீங்கள் இப்படி விளையாடினது அந்த காலகட்டங்களையெல்லாம் நான் நினச்சி மகிழ்ச்சி படுறேன். இப்படி ஒரு குரூப்பை நான் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி 2 இரட்டையர்கள், வயதான 2 மூதாட்டிகள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க.
முதலாவது ஹாஸ்டேஜஸில் விடுதலை செய்யப்படுவாங்க. இந்த 2 பேரும் விடுதலை செய்யப்பட்டதோட இஸ்ரேலுக்குள்ளே வந்து இறங்கி ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டிகள் இன்றைக்கும் இருக்கிறது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு டைமுக்கு மருந்து தந்தாங்க, எங்களுக்கு டைமுக்கு உணவு தந்தாங்க, எங்களை பிள்ளை மாதிரி எங்களோட உட்காந்து என்னுடைய பிள்ளை என்ன பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்துக்கிட்டாங்க. வரும்போது அந்த அம்மா என்ன பண்ணணும்னு கேட்டால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அவங்கள அங்கே இருக்க சோல்ஜர்ஸினுடைய நெத்தியில் கிஸ் பண்ணிட்டு வருவாங்க. இப்படி நிறைய பேர் அவங்கள கட்டி அணைச்சிக்கிட்டது, முத்தம் கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. என்ன காரணம்னு சொன்னால், அவங்க பழகின மெத்தேடு அப்படி. இது கடைசி வரை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஹாஸ்டேஜஸை இஸ்லாமிக் மெத்தேடில் நடத்துகிறோம், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் மக்களுக்கு உணவு கிடைத்தால் அவர்களுக்கும் கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. கடைசியாக வந்த அறிக்கை கூட அவர்களுடைய எங்களுடைய உயிரை பணயம் வைத்து இஸ்ரேலிலிருந்து நாங்கள் பிடித்து வந்த பணைய கைதிகளை பாதுகாத்திருக்கிறோம் அப்படின்னு விடுதலை அமைப்பு சொல்லி இருக்கிறாங்க. அதான் என்ன இதில் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டால், இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹுனுடைய கதைகள் எல்லாம் பிரதர் எப்போ எடுபட்டதுன்னு சொன்னால், ஹாலோகாஸ்ட்டுக்கு பிறகு எடுபட்டுக்கிட்டே இருந்தது. ஹாலோகாஸ்ட்டை வச்சு அனுதாபம் தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஹிட்லர் அழித்தான் அனுதாபம் தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த அனுதாபத்தை அவங்களால எதுவரைக்கும் வைத்துக்கொள்ள முடிந்தது என்றால், அக்டோபர் 8க்கு பிறகு வைத்துக்கொள்ள முடியலை. இனிமே இந்த உலகத்தில் யாரும் ஹாலோகாஸ்ட்டை பற்றி பேச மாட்டாங்க. ஹிட்லர் அப்பாவிகளை கொன்றான்னு பேச மாட்டாங்க. இஸ்ரேலும் பெஞ்சமின் நெத்தன்யாகும் அப்பாவிகளை கொன்றார்கள், இதைத்தான் பேசும். இந்த அப்பாவிகளை கொன்றதை மறைக்கிறதுக்காக இன்னும் அக்டோபர் 7 யாரும் சொல்ல முடியாது. முதலாவது இதுக்கு நீங்கள் இன்னும் ஒரு யதார்த்தபூர்வமான உதாரணத்தை பார்க்கலாம். கடந்த ஆண்டு ஐநா சபையினுடைய அமர்வை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெஞ்சமின் நெத்தன்யாஹு பேசும்போது மக்கள் எழுந்து போனாலும் இந்த அளவுக்கு எழுந்து போகலை. இந்த வாட்டி 74 நாடுகளைச் சேர்ந்த மக்கள் எந்திரிச்சு போயிட்டாங்க, தலைவர்கள் எல்லோருமே எந்திரிச்சு போயிட்டாங்க. இந்த தாக்கல் அக்டோபர் 7 தாக்கல் நடந்து அக்டோபர் 8 ஆகும்போது, அடுத்த நாள் ஆகும்போது, அன்றைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து இறங்கிட்டார் இஸ்ரேலில். அதற்கு பிறகு இம்மானுவேல் மெக்ரான் வந்து இறங்கிட்டார். பல நாட்டு தலைவர்கள் உடனே, அப்போ ரிஷி சுனக் வந்து பிரித்தானியாவுடைய பிரதமர், அவர் வந்து இறங்கிட்டார். இந்த அத்தனை பேரும் அடுத்த ஆண்டு இந்த ஆண்டு ஐநாவினுடைய கூட்டத்தொடர் நடக்கும்போது இதே ஆட்கள் செய்த காரியம் என்ன? அமெரிக்காவை தவிர்த்து பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்தது. பிரித்தானியா, அவங்க தான் இஸ்ரேல் ஒரு நாட்டை உருவாக்கினவங்க, அவங்க தனிநாடாக அங்கீகரித்தாங்க. ஆஸ்திரேலியா, பல நாடுகள் அங்கீகரிச்சிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட 15 நாடுகளுக்கு மேலே அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. இது எதனால் ஏற்பட்டது? பெஞ்சமின் நெத்தன்யாஹு சொன்னது உண்மையாக இருந்தால் இது நடந்திருக்குமா? ஏன்னா பெஞ்சமின் நெத்தன்யாஹுடைய தோளுக்கு தோள் நிற்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அத்தனை பேருமே இதை புறக்கணித்தார்கள். ஈவன் இந்த வாட்டி அவர் ஐநாவினுடைய அமர்வுக்கு போகும்போது பிரான்சினுடைய வான்பரப்பை தவிர்த்து கொண்டார். ஏன் தவிர்த்து கொண்டார்னா, பிரான்சினுடைய வான்பரப்பை பயன்படுத்தினால் விமானம் சுட்டு வீழ்த்தப்படலாம். ஏன்னா பிரான்ஸ் வந்து ரோம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவங்க, ஐசிசியை ஏற்றுக்கொண்டவங்க, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை ஏற்றுக்கிட்டவங்க. அவங்களுடைய தீர்ப்பு பிரகாரம் தேடப்படும் குற்றவாளி பெஞ்சமின் நெத்தன்யாஹு கைது செய்யப்படலாம் அல்லது விமானம் சுட்டு வீழ்த்தப்படலாம் என்கிற அச்சத்தில் பிரான்சினுடைய வான்பரப்பை அவங்க பயன்படுத்தலை. அந்த வான்பரப்பை பயன்படுத்தாமல் இட்டாலியினுடைய வான்பரப்பை பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு நிலைமை என்னன்னு கேட்டால், இட்டாலி பிரதமருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இப்போ அவங்க பெரிய சிக்கலில் மாட்டிருக்காங்க. என்னென்னு கேட்டால், நம்ம நாட்டில் இருந்தே ஒரு கூட்டம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கடலில் போய்கொண்டிருக்கும் போது நீங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், வான்பரப்பை எப்படி இஸ்ரேல் பிரதமருக்கு கொடுப்பீங்க? குறிப்பாக ரோம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட மற்ற நாடுகளை தாண்டி இத்தாலி இதை செய்யலாமா? இத்தாலியினுடைய பிரதமர் செஞ்சாங்கங்கிறதுக்காக. ஏன்னா மக்களுடைய மனோநிலை மாறிடுச்சு. அன்றைக்கு அதாவது ஹிட்லர் தாக்குதல் நடத்தும் போது டிவிக்கள் கூட ரொம்ப ரேர் இல்லாத ஒரு காலகட்டம். ஆனால் அதற்கு பிறகு இந்த ஹோலோகாஸ்ட்டை சொல்லி வரலாறு ஒன்றை தப்புந்தவருமாக, இன்னும் சொல்ல போனால் ஹிட்லரை பற்றி சொல்லுகிற பல விஷயங்களையே ஜோடிக்கப்பட்ட விஷயங்கள் தான். ஏன்னா ஹிட்லர் அப்படி தான் செஞ்சாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா ஜெயித்தவன் சொல்வது தான் வரலாறு, தோற்றவனுடைய வரலாறு நிலைக்காது. புரியுது? அந்த யுத்தத்தில், 2ஆம் உலக மகா யுத்தத்தில் ஹிட்லருடைய நாஜிக்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். எனவே அவர்களை பற்றி சொல்லுவது அத்தனையும் உண்மை என்று நீங்கள் நினைத்தால் அது வரலாறு அல்ல. அதே நேரம் இந்த போர் நிறுத்தம், சமாதான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதுக்கு பின்னாடி கூட சில தகவல்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இஸ்ரேலுக்காக எழுதக்கூடியவர்கள், இலங்கையிலேயா இருக்கலாம், வெளியிலேயா இருக்கலாம், எழுதக்கூடியவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சில நபர்களை சுட்டு வீழ்த்துகின்ற சில காட்சிகள், ஒரு நகரத்துக்குள்ளே கொண்டு வராங்க, பொதுமக்கள் சுற்றி இருக்கிறாங்க, அதே இடத்துல அவங்கள கன் ஷூட் மூலமாக கொல்றாங்க. ஏன் இது நடக்கணும்? சமாதான ஒப்பந்தம் நடந்ததுக்கு பின்னாடி அதே பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு யாரோட இந்த பிரச்சனை? அதுக்கான காரணம் என்னன்னா,
முதல்ல நீங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சுட்டு வீழ்த்துகிறது என்பதற்கு முன்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு பாலஸ்தீனத்தில் என்ன அதிகாரம் என்கிறத நம்ம மனதில் வச்சுக்கணும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் பாலஸ்தீனத்தின் அதிகாரம் படைத்தவர்கள், ஆயுதத்தினால் அதிகாரம் படைத்தவர்கள் அல்ல. 2006 பொது தேர்தலின் மூலமாக ஆட்சியை பிடித்தவர்கள். இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க தான் பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சியாளர்கள். இப்போ நீங்கள் இந்த யுத்தம் முடிந்தது வரைக்கும், ஏன் இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கிறதுக்கு ஆதாரம் என்னென்னா, பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சு சொல்லக்கூடிய தகவல். பாலஸ்தீனத்தின் சுகாதார அமைச்சு யாருக்குரியது? பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்குரியது. அவங்க தான் நாங்கள் ஆட்சியாளர்கள், அவங்க தான் ரெஜிமெண்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. யுத்தம் நடைபெற்று கொண்டு இருக்கும்போது நம்ம நாட்டுக்குள்ளே இருந்து நமக்காக போராட வேண்டிய ஒரு சாரார் இஸ்ரேல்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு, இஸ்ரேல்கிட்ட இருந்து ஆயுதத்தை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், உள்நாட்டுக்குள்ளே தண்ட நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய ஒரு சாராருக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறாங்க. யாசர் அபு ஷபாப்ங்கிற ஒருத்தனுடைய தலைமையில் என்ன ஆகுதுன்னா ஒரு குழு ஃபார்ம் பண்ணப்படுது. இந்த யாசர் அபு ஷபாப் எங்கே இருக்கிறான், எங்கே இருந்தான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிற வரைக்கும் காசாவினுடைய சிறைச்சாலையில் இருந்தான். இவன் ஒரு போதை வியாபாரம் பண்ணுறவன், அதாவது போதைப் பொருட்களை கடத்தல் மன்னன், ட்ரக் டீலர். இவனை அரெஸ்ட் பண்ணி காசாவினுடைய ஜெயிலில் வச்சுருந்தாங்க. இந்த யுத்தத்தில் ஜெயில் எல்லாம் அடித்து உடைக்கப்படுகிறது. அதில் அவன் தப்பி ஓடுறான். தப்பி ஓடி இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணிய கான் யூனிஸினுடைய ஒரு பகுதி, ரஃபாவினுடைய ஒரு பகுதிக்குள்ளே என்ன பண்ணிட்டான்னு கேட்டால் போய் சரண்டர் ஆகிட்டு, இஸ்ரேல்கிட்ட சரண்டர் ஆகிட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஆல்ரெடி அவனுக்கு சில ஆயுதங்கள் தொடர்பான அனுபவங்களும் இருக்கிறது. அதை தாண்டி இஸ்ரேல் அவனுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்குது. அவனோட கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிறான். அவங்களுக்கு இஸ்ரேல் பணம் கொடுக்குது. இந்த உணவே இல்லாத நேரத்தில் அவனுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை இஸ்ரேல் கொடுக்குது. எனவே அவனுடைய கண்ட்ரோலில் ஒரு சில 100 பேரை உருவாக்கி கொண்டான். இந்த உருவாக்கிய குழு என்ன பண்ணினாங்கன்னு கேட்டால், காசாவுக்குள்ளே உணவு வரும்போது இந்த சமாதான நேரங்கள் இடையில் வந்த நேரத்தில் எல்லாம் உணவு லாரி வரும்போது நீங்கள்லாம் செய்தியில் பார்ப்பிய, ஆயுத முனையில் ஹமாஸ் கடத்தி விட்டதும் வாங்கி, அங்கே ஹமாஸ் கடத்தல, அது ஹமாஸினுடைய சீருடையும் அல்ல, அதில் வந்தவங்க ஹமாஸுடைய போராளிகளும் அல்ல. யார் கடத்துவாங்கன்னா, உள்ள உணவு வரும். உணவை அனுமதிக்கிறது யார்? இஸ்ரேல். பார்டர் அவங்க தான் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, ரஃபா பார்டரை. அப்போ ரஃபா பார்டரால் உள்ள உணவு வரும். உள்ள உணவை கொண்டு வரும்போது ஆயுத முனையில் கடத்திக்கிட்டு போகிறாங்க. யார் கடத்திக்கிட்டு போகிறாங்க? பெஞ்சமின் நெத்தன்யாகு ஐநாவுலையும் இதை சொல்லுவார். பிறகு ஐநாவுலேயே அதற்கு ஐநாவுடைய பொதுச் செயலாளரே பதில் சொல்லிட்டார், நாங்கள் ஆய்வு செய்த வகையில் அதை ஹமாஸ் செய்யவே இல்லை, ஹமாஸ் எந்த ஒரு உணவு லாரிகளையும் கடத்தலை. கடத்தினது யாருன்னு கேட்டால், இஸ்ரேலுடைய ஆதரவு பெற்ற அபு ஷபாபினுடைய இந்த குழு கடத்திக்கிட்டு கொண்டு இஸ்ரேல்கிட்ட கொடுப்பான், பொதுமக்களுக்கு வர வேண்டியது. இந்த குழுவுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்த யுத்தம் நிற்க முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடியே காசாவினுடைய இராணுவ நீதிமன்றம் ஒன்று கூடியது. இந்த யுத்தத்துக்குள்ளேயே ஒன்று கூடி என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு 10 நாள் டைம் தர்றோம், இதுக்குள்ளே இந்த ஆயுதங்களை கலைஞ்சிட்டு சரண்டர் ஆயிருங்க, இல்லைன்னா மரண தண்டனை விதிப்போம்னு சொன்னாங்க. அவன் சரண்டர் ஆகலை. எனவே அவனுக்கும் அவனுடைய சாராருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதனால தான் இந்த யுத்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரியான வீடியோக்கள், பொதுமக்களுக்கு முன்னாடி ஷூட் பண்ணி கொல்லப்படுற காட்சி இருக்குதுல்ல, மரண தண்டனை ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமாக வழங்கப்படும். தூக்கில் போட்டு கொண்டாலும் மரண தண்டனை தான், சுட்டு கொண்டாலும் மரண தண்டனை தான். சில நாடுகள் தூக்கில் போடும், சில நாடுகள் மின்சார கதிரையில் வச்சு மரண தண்டனை நிறைவேற்றுவாங்க. யார் மரண தண்டனை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த நாடுகள் அந்த விதிப்படி செய்யும். பாலஸ்தீனத்தினுடைய மரண தண்டனை அவங்க இப்படி தான் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் தேச துரோகிகள் அவங்க. இங்கே நடந்த சுதந்திர போராட்டங்கள் இருந்தில்ல, இங்கே சுதந்திர போராட்டம் நடக்கும்போது சுதந்திர போராட்டத்தில் போராடக்கூடிய மக்களுக்கு எதிராக இருந்தால் அவர்கள் யார்? தேச துரோகிகள் தானே. அன்றைய பிரித்தானியா இலங்கையை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது மைத்ரிபால சிறிசேன இந்த வாட்டி ஜனாதிபதி ஆனார்ல 2015 வந்ததுக்கு பிறகு அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டால், 16 சிங்கள பெரும்பான்மை தலைவர்களை தேசத்தின் தியாகிகள்னு கெசட் பண்ணினார். ஏன் கெசட் பண்ணாருன்னு சொல்லி சொன்னால், பிரித்தானிய அரசு இருக்கும்போது இந்த 16 பேரையும் தேசத்தின் துரோகிகளாக கெசட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கும் கிட்டத்தட்ட 7-8 பேர் இருக்கிறாங்க முஸ்லீம் தலைவர்கள் தேசத்தின் துரோகிகள் என்று பிரித்தானியாவால் இந்த கெசட் வெளியிடப்பட்டவங்க. இவங்க யாருன்னு சொல்லி சொன்னால், இந்த நாட்டுக்காக போராடினவங்க. பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய பார்வையில் இவங்க யாரு? தேச துரோகிகள். ஆனால் இந்த தேசத்தின் தியாகிகள் அவர்கள். அது ஈசா முகாந்திரமாக இருக்கலாம், அவ்வக்கராக இருக்கலாம், இப்படி ஒரு 7 முஸ்லீம் தலைவர்கள் இருக்கிறாங்க. இங்கே இருந்த கெப்பட்டி புலையாக இருக்கலாம், வீரபுராண பூவாக இருக்கலாம். இவங்க அத்தனை பேருமே இப்படி கெசட் பண்ணப்பட்டவங்க. அந்த மாதிரி காசாவுக்குள்ள பாலஸ்தீன மக்கள் எங்களுடைய சுதந்திரத்துக்காக போராடும்போது ஒரு சாரார் இஸ்ரேலோட இணைஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க யார்? அந்த தேசத்தின் துரோகிகள். தேசத்தின் துரோகிகளுக்கு அந்த நாட்டினுடைய நீதிமன்றம் மரண தண்டனை கொடுக்கிறது. அந்த நாட்டு நீதிமன்றம் மரண தண்டனை கொடுப்பது உங்களுக்கு எப்படி பிரச்சனையாகும்? உங்கள் நாட்டு நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்தா கூட நீங்கள் அதை கேள்வி கேட்கலாம். நீதிமன்றத்தில் கேள்வியை கேட்கக்கூடாது, சரியாக இருந்தால். ஆனால் கேள்வி கேட்கலாம். இப்போ நம்ம நாட்டில் அப்படி ஒன்று நடந்தால் நீங்கள் கேள்வியை கேளுங்க.
அல்லது இந்தியாவில் நடந்தா கேள்வியை கேளுங்க. அந்த நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அதுவும் அவர்கள் யதார்த்தமாகவே தேச துரோகிகள். எனவே தான் அவர்களுக்கு அந்த மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. இப்போ கூட இந்த யாசர் அபு ஷபாபுடைய குழுவுக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் காலக்கெடு கொடுத்திருக்குது. சரண்டரான பொது மன்னிப்பு. நிச்சயம். அதே நேரம் இந்த சமாதான ஒப்பந்தத்தினுடைய ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குதுங்கிறத நம்ம தேடி பார்க்குற நேரத்தில் ஏற்கனவே இஸ்ரேல் காட்டு மிராண்டித்தனமாக அத்துமீறி கத்தார் மீது நடத்திய தாக்குதலுங்கிறது உலகளாவிய ரீதியில் கண்டனத்தை மிகப்பெரிய அளவில் கண்டனத்துக்குள்ளானது இஸ்ரேலுக்கு. இந்த தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்பட்ட விடயம், நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இல்லைன்னா இந்த ஹமாஸ் தலைவர்களை நாங்கள் இலக்கு வைத்தோம், அதிலே நாங்கள் சக்ஸஸாக இருக்கிறோம், அதனால தான் இந்த மிஷனை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம்னு அறிவித்திருந்தாங்க. ஆனால் அதில் ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான் உயிரிழந்தார் ஹமாஸ் தரப்பிலே இருந்து. அதனை குறிப்பாக கோடிட்டு காட்டியிருந்தது, வெஸ்டர்ன் மீடியாஸ் கூட கோடிட்டு காட்டியிருந்தது. இங்கிருந்து தான் இதனுடைய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்தது. ஏன்னா கத்தாருக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தொடர்புங்கிறது அந்த அளவுக்கு மேலோங்கி போயிருந்தது. எனவே அரபு நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருந்தது, மாநாடுகள் எல்லாம் நடத்தி இருந்தது. இந்த புள்ளியிலிருந்து தான் இந்த சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த மாநாடுகள் நடக்கின்ற நேரத்தில் எல்லாம் ஈரானினுடைய தலைவர்கள் கூட அந்த அரபு நாடுகளுக்கு போயிருந்தார்கள். ஆனால் இறுதியாக எஜிப்டில் நடந்த இந்த சமாதான ஒப்பந்தத்திற்கு ஏன் ஈரான் வரவில்லை? ஈரான் வராதுக்கான காரணத்தை சொல்லியிருந்தாங்க. ஈரானையும் வர சொல்லி அமெரிக்காவை அழைச்சிருந்தாங்க. பட் ஈரான் வர முடியாதுன்னு சொன்னாங்க. அதற்கு அவங்க சொன்ன பிரதானமான காரணம் என்னன்னு கேட்டால், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு முருக நிலை போய் கொண்டிருக்கிறது. ஈரானுக்குள்ளேயே போய் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ப்ளஸ் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பெரிய 12 நாள் யுத்தம் முடிந்திருக்கிறது. இந்த அதாவது ஈஜிப்ட் சம்மிட்டுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வர்றதாக இருந்தது. எனவே பெஞ்சமின் கலந்து கொள்ளுகிற அந்த மாநாட்டில் நாங்கள் பங்கெடுக்க முடியாது. எங்களையே தாக்கிய அமெரிக்காவுடைய ஜனாதிபதி கலந்து கொள்ளுகிற மாநாட்டில் நாங்கள் கலந்து கொள்ள முடியாது. நாங்கள் கலந்து கொள்றதாருன்னா முதல்ல நம்ம பிரச்சனை தீர்க்கப்படணும்னாங்க. நாங்கள் அணு ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்கிறதா நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, அதை வச்சு தான் எங்கள் மேலே தாக்குதல் நடத்திருக்கிறீங்க. இப்போ கூட எங்கள் மேலே நிறைய பொருளாதார தடைகளை விதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட வேண்டுமா இல்லையா, அது நியாயமா இல்லையாங்கிற நம்ம பேச்சுவார்த்தை முடிஞ்சால் நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு வர்றது நியாயம். இல்லாத பட்சத்தில் நம்ம 2 பேரும் மேடை ஏற முடியாது. மாறாக காசா மீதான அனைத்து சமாதான நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம், இருந்தும் இருக்கிறாங்க. வரலாற்றில் அதை நம்ம கண்டுட்டோம். காசாவுக்காக நேரடி யுத்தத்தில் இறங்கியவர்களே ஈரான் தான். அவங்க வராத்துக்கான காரணம் அமெரிக்கா ப்ளஸ் பெஞ்சமின் நெத்தன்யாகு. ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாகு கடைசி நேரத்தில் வருகையை தவிர்த்து கொண்டார். அதற்கு காரணம் வந்து துருக்கியினுடைய அதிபர் வந்து என்னுடைய விமானம் தரையிறங்காது, அவர் வந்தான்ட்டார். அந்த அடிப்படையில் அவர் வரலை. அப்போ துருக்கியினுடைய அதிபர் சொன்ன அதே நியாயத்தை தான் அவர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு மட்டும் சொன்னார். இவங்க அமெரிக்க அதிபருக்கும் சேர்த்து சொன்னாங்க. பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்தால் நான் வரமாட்டேன்னு தானே துருக்கியின் அதிபர் சொன்னார். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, பெஞ்சமின் வந்தாலும் வரமாட்டோம், இவர் வர்றதுனால எங்களுக்கு வர முடியாது. ஆனால் இவர் வந்து இதை செய்யணும், வேறு வழியும் இல்லை. இவர் வர்றதுனால நாங்கள் வர முடியாது, ஆனால் இவர் வந்து செய்யணும். இவர் மட்டும்தான் இப்போ தலையிட வேண்டி இருக்குது. எனவே அவர் வந்து அதை தலையிடட்டும். மற்ற எல்லா விவகாரங்களிலும் நாங்கள் பங்காளியாக இருக்கிறோம். உதாரணமாக அதில் அவங்க வந்திருந்தாங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தில் அவங்கள கூப்பிட்டதில் ஒரு அரசியல் இருக்குதுங்க. அதை ஈரான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னு கேட்டால், இந்த சமிட்டுக்கு அவங்க வந்திருந்தா இப்போ இந்த சமிட்டில் டர்க்கியும் கத்தரும் ஈஜிப்டும் கையெழுத்து போட்டுக்கிறாங்க இந்த சமாதான உடன்படிக்கை விவகாரத்தில். அமெரிக்காவுக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னு கேட்டால், இதில் ஈரான் சைனியம் வாங்க வேண்டிய தேவை இருந்துச்சு. ஈரான் இதில் கையெழுத்து போட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஈரானுடைய ஃப்ராக்சிஸ் நிறைய இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறாங்க, யமனில் இருக்கிற ஹவுத்திஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு பல உதவிகள், ஆயுத உதவிகளை செய்கிறவங்களும் ஈரான் தான் முக்கியமாக. அப்போ இந்த மாதிரி விவகாரம் எல்லாம் இருக்கிறதுனால இதில் அவங்க கையெழுத்து போடுவது கூட எதிர்காலத்தில் ஈரானுக்கான பல பிரச்சனைகளுக்கு அது ஆளாக்கி விட்டுவிடும். அதனால் ஈரான் அதையெல்லாம் தவிர்த்து கொள்வதற்காகத்தான் வராமல் இருந்தாங்களே தவிர, காசாவில் சமாதானம் வர வேண்டும், காசா விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் அரபு நாடுகளை விட நெஞ்சை நிமித்து நிற்கக்கூடிய ஒரு நாடு வந்து ஈரான். அதில் குறிப்பாக இந்த அரபு நாடுகள் பற்றி பேசக்கூடிய நேரத்தில் இந்த சமாதான ஒப்பந்தத்திற்கு அரபு நாடுகளினுடைய பங்களிப்பு அதிக அளவில் இருந்ததாக டொனால்ட் ட்ரம்பே மிக தெளிவாக சொன்னார். அரபு நாடுகளையும் முஸ்லீம் நாடுகள், குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளுக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அந்த ஒப்பந்தத்தின் பின்னர் பேசுகிற நேரத்தில் தெளிவாக சொல்லியிருந்தார். இதில் கத்தாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது, அதே நேரத்தில் சவுதி அரேபியாவுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இந்த சமாதான ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளிலே பின்னால் இருக்கின்ற தகவல்களை தேடி பார்க்குற நேரத்தில், அதே நேரத்தில் ஏற்கனவே ஒமான் இது தொடர்பாக மத்தியஸ்தம் வகித்து அது அவ்வளவு சக்ஸஸ் ஆக முடியல. இந்த அரபு நாடுகளினுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த ஒப்பந்தம் சாத்தியமாக இருக்குமா? சாத்தியமாக இருக்கும். எதை வச்சு சொல்கிறீங்க? அதாவது அரபு நாடுகளுக்கும், அரபு நாடு வந்து கத்தரை பொறுத்த வரையில் கத்தர் மட்டும்தான் இருக்குது. சவுதிக்கும் இதுக்கு இந்த சமாதான நிகழ்வுக்கும் சவுதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது.
இந்த சவுதிக்கு எதுக்கு சம்மந்தம்னு கேட்டால் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிச்சாங்கல்ல, அதில் சவுதி பெரிய ஒரு பேக்ரவுண்டில் பெரிய ப்ளே பண்ணாங்க. அதை யாரும் மறக்க முடியாது. இந்த சமாதான நிகழ்வுக்கு சவுதி வந்து சமாதானத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொன்னது மட்டும்தானே தவிர எந்த விதமான ஃபீல்டு ஒர்க்கும் பண்ணலை. முழு ஃபீல்டு ஒர்க் பண்ணினது யாருன்னு கேட்டால் கத்தர் ப்ளஸ் ஈஜிப்ட், அதோடு சேர்த்து இணைஞ்சிக்கிட்டாங்க டர்க்கி. இந்த 3 பேர் தான் பண்ணாங்க. இவங்க பண்ணலைன்னு சொன்னால் கூட இந்த சமாதானம் நடைபெற்றிருக்கும். கத்தாரே ஒதுங்கி இருந்தால் கூட, ஈஜிப்ட் வந்து இல்லைன்னா கூட, அல்லது மற்ற நாடுகள் வந்து இல்லைன்னா கூட நடந்திருக்கும். என்னென்னு கேட்டால் இனிமேல் யுத்தம் பண்ண முடியாது பாவா. ஏன்னா அந்த அளவுக்கு வாங்கி கட்டிட்டாங்க இஸ்ரேல். இஸ்ரேலுடைய தோல்வி என்பது வெறும் இராணுவ தோல்வி மட்டுமல்ல, இஸ்ரேலுடைய பொருளாதாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த யுத்தத்தில் 70% உள்நாட்டு வருமானம் அவர்கள் இழந்திருக்கிறாங்க. 70%. அதாவது 15,000க்கு மேற்பட்ட, என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 15,000க்கு மேற்பட்ட 1,500க்கு மேற்பட்ட மில்லியனஸ் வந்து நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இனிமேல் இந்த நாட்டை அடிப்படையாக கொண்டு நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது. இஸ்ரேலி லாபிஸ் வந்து எல்லா இடங்கள்லையும் தோல்வி கண்டுடுச்சு. ஈவன் அமெரிக்காவில் இஸ்ரேலி லாபி வந்து மொத்தமாக அடிபட்டு போயிடுச்சு. மகா என்று சொல்லி ஒரு அமைப்பு இருக்கிறாங்க. இவங்க வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஃபண்டு பண்ணுறவங்க, டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்கெல்லாம் முன்னாடியாக செயல்பட்டவங்க இவங்க தான். இதுக்கு பின்னுக்கு இஸ்ரேலி லாபி பெரிய அளவில் இருந்தாங்க. இவங்க எல்லாமே பின்வாங்கிட்டாங்க. அமெரிக்காவினுடைய 60% இளைஞர்கள் பாலஸ்தீனம் தனிநாடாக்கப்பட வேண்டும், பாலஸ்தீன விவகாரத்தில் இஸ்ரேல் ஜினசைட் பண்ணினாங்க, இன அழிப்பு செய்தார்கள் என்று நம்ப தலைப்பட்டு விட்டார்கள். இதெல்லாம் வந்து பெரிய அழுத்தமாக மாறிடுச்சு. எனவே தான் அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் அவருக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. என்ன டாஸ்க்? அவருக்கு ஒரு தேவை இருக்குது. என்னென்னு கேட்டால், அவர் மஹிந்த ராஜபக்ஷ மாதிரி இன்னும் ஒரு முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு வர்றதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனை மாற்றணும்னு சொல்கிறாரு, மாற்றி வரப்போகிறேங்கிறாரு. அப்படி அவர் வரணுமாக இருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் அவர் முடிக்கணும். இந்த பிரச்சனையை இதை எல்லாம் முடிக்க முடியலை, நான் ஒரு நல்லவன், நான் வல்லவன், நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன் பாருங்கள், டேரிஃப் போட்டேன் பாருங்கள், என்னெல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கெல்லாம் வரியை தான் விதிக்கிறார்ல, இதெல்லாம் அதை இலக்கு வச்சு தான் அவர் பண்ணுறாரு. எனவே அவர் அந்த இலக்கை அடையணும்னு சொல்லி சொன்னால் உள்நாட்டுக்குள்ளே பிரச்சனை வந்துடக்கூடாது. இப்போ கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இராணுவத்துக்கு வழங்குற சம்பளம், அமெரிக்கா வந்து அமெரிக்காவினுடைய அரசாங்கம் ஷட் டவுன், இப்போ அமெரிக்க கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆகி இருக்குது. இன்னும் அது வெளியே வரலை. ஏர்போர்ட்லலாம் நீங்கள் சுயமாக மெஷினில் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு போகணும். ஒரு சில பேர் தான் வேலைக்கு வர்றாங்க. டோட்டல் ஷட் டவுனாக இருக்குது. அப்போ அமெரிக்க அதிபருக்கு எதிரான ஒரு மனோநிலை அமெரிக்காவுக்குள்ளே வெகுவாக எழும்பி வர்ற நேரத்தில் இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கண்ட்ரோல் பண்ணுறது. அவர் பிபிக்கு சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னு கேட்டால், அவர் அந்த இஸ்ரேலுக்கு போனார் இல்லையா, இஸ்ரேலில் அமெரிக்க அதிபர் பேசின ஸ்பீச்சில் முதலாவது என்ன பேசுகிறாருங்கிறத பாருங்கள். என்ன சொல்லுவாருன்னா, இஸ்ரேலிய பிரதமர் ஐசக் ஹெர்சாக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு கோரிக்கை வைக்கிறேன், பெஞ்சமின் நெத்தன்யாகு மேலே இருக்கக்கூடிய 7 ஊழல் வழக்குகளையும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிடணும். அதிபருக்கு அதிகாரம் இருக்குது அங்கே. இந்த ஊழல் வழக்கை நான் கேன்சல் பண்ணுறேன்ட்டாண்டா இல்லா போயிடும். இது அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பு. என்ன மதிப்புன்னு கேட்டால், உங்களுக்கு தர்ற டிமாண்ட் என்னன்னு கேட்டால், உன்னுடைய ஊழல் வழக்கெல்லாம் இல்லாமல் ஆக்கிடுறேன். அவன் ஏன் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால், அதாவது இராணுவம் சண்டை போட முடியாதுன்ட்டாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு கிளம்பிட்டாங்க. முழு நாடும் இஸ்ரேலை எதிர்ப்பாக மாறிடுச்சு. அப்போவும் ஏன் சண்டை போட்டாருன்னு கேட்டால், பெஞ்சமின் நெத்தன்யாகு சண்டையை நிப்பாட்டினா எலெக்ஷன் வரும், எலெக்ஷன் வச்சா தோத்துருவார், தோத்தாருன்னு சொல்லி சொன்னால் ஊழல் வழக்கில் உள்ளே போயிடுவார். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்னென்னு கேட்டால், அவங்க ஊழல் வழக்கை கேன்சல் பண்ணி தந்துடுவோம். எனவே நீங்கள் தேர்தலில் தோத்தாலும் ஜெயிலுக்கு போக மாட்டீங்க. இதை சொல்லித்தான் முடிவுக்கு கொண்டு வந்தார். அரபு நாடுகள் இல்லைன்னா கூட இது நடந்திருக்கும். ஆனால் கத்தாருடைய வகிபாகம் ரொம்ப டாப். பொதுவாக சொல்லுவாங்க, தொட்டிலையும் ஆட்டி பிள்ளையும் கிள்ளுறது, ஹீரோவும் நான் தான் வில்லனும் நான் தாங்கிற மாதிரி. டொனால்ட் ட்ரம்ப் இதில் ஹீரோவும் அவர் தான், வில்லனும் அவர் தான். என்னன்னாலும் ஏன்னா சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சமாதான ஒப்பந்தத்துக்குள்ளார இந்த 2 அமைப்புகளையும் கொண்டு வந்த அவரே தான் அக்டோபர் 7க்கு பின்னாடி $40 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கிறார். அதில் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட வருது. இப்படிப்பட்ட ஒருத்தர் ஏதோ சந்தையில் விற்கிற ஒரு பொருள் மாதிரி, எனக்கு நோபல் பிரைஸ் வேணும், எனக்கு சமாதானத்துக்கான நோபல் பிரைஸை எனக்கு தந்துருங்க, அந்த விருது எனக்கு மட்டும்தான் பொருத்தம், நான் அதுக்கு பொருத்தம்னு நினைக்கிறேங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் பேச ஆரம்பிச்சிட்டார். அவருடைய சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் இந்த நோபல் பிரைஸ் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் பேசுகிறாங்க. உண்மையில் அவருக்கு சமாதானத்துக்கான இந்த நோபல் பரிசு கொடுக்கப்படணுமா உங்களுடைய பார்வையில்? முதல்ல நம்ம பேசி இது நடக்க போறது கிடையாது, இருந்தாலும் ஒரு யதார்த்தம் இருக்கணும். அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் ஹீரோவும் அவர்தான், வில்லனும் அவர்தான் மட்டும் இல்லை, அந்த ஃபிலிமில் காமெடியனும் அவர் தான். அதனால தான் நொபேல் பரிசு தனக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சும்பாங்கல்ல, அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்போட பேச்சு அப்போவே போயிடும். அவர் என்னென்னா இப்போன்னு சொல்லுவார், நாளைக்கு வேற ஒன்று சொல்லுவார்.
இந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த அடிப்படையில் அவர் என்ன சொன்னார்னா, உலகத்தில் 8 யுத்தங்களை 7 யுத்தங்களை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், காசா வாரோட சேர்த்து 8 யுத்தம். இந்த மாதம் 10ஆம் தேதி சமாதானத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. அதனால தான் அவசரமாக இந்த 20 அம்ச தீர்மானத்தை கொண்டு வந்து 10க்கு முன்னாடி காசா வாரம் நான் நிறுத்திட்டேன் என்று சொன்னால் அவருக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கிடைக்கும்னு நினைச்சாரு. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், ஒபாமாவுக்கு கிடைச்சது. அவர் அர்த்தம் சொல்லுவார், நான் என்னுடைய பெயர் டொனால்ட் ட்ரம்ப் என்பதற்கு பதிலாக ஒபாமா என்று இருந்திருந்தால் எனக்கு நோபல் பரிசு தந்திருப்பார்கள் என்று சொன்னார். அவருக்கு தகுதியே இல்லைன்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணினாரு. ஒபாமாவுக்கு தகுதி இல்லை தான். ஏன் தகுதி இல்லைன்னு கேட்டால், ஒபாமாவுக்கு நோபல் பரிசு கிடைக்கிற நேரத்தில் அந்த நேரத்திலேயே அமெரிக்கா வந்து ஈராக்கு ஆப்கான்ல எல்லாம் வார் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க, இதே வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ எப்படி அவருக்கு நோபல் சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. ஈவன் மலாலாவுக்கு ஏன் கொடுத்தாங்கங்கிற கேள்வியே இருக்கா இல்லையா? ஊடகங்கள் ஒருத்தரை கொண்டு வந்து இவங்க சூப்பர்னா மலாலா செஞ்சு கிழிச்சது என்னன்னு கேட்குறேன்னா, ஊடகங்கள் உங்களுக்கு காட்டியது. பிபிசி உருவாக்கிய ஒரு பெண் தான் மலாலா. இந்த காசா வாரில் மலாலா வந்து செஞ்சது என்ன? சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெறுகிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த காசா வாரில் எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டுச்சு, எத்தனை வாட்டி அதுக்காக கரெக்டாக இருந்தால் கிரேட்டா தன்பர்க்கு கொடுத்துருக்கணும். மலாலாக்கு ஏன் கொடுத்தாங்க? என்னென்னு கிரேட்டா தன்பர்க் தான் அதுக்கு தகுதியான. கிரேட்டா தன்பர்க் செஞ்சதில் தேக்கரண்டி வேலையாக இந்த காசா விஷயத்துக்காக மலாலா செஞ்சிருப்பாளா? என்னன்னா, மலாலா ஒரு குழந்தை பிள்ளையான், சின்ன பிள்ளையான், பிபிசியில் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு எதிராக எழுதினாவான். யார் எழுதினா? நீயா எழுதுவேன், நீயா உருவாக்குவேன், நீயா ஒருத்தவி கொண்டு கொடுப்பா. அது மாதிரி தான் ஒபாமாக்கும் கொடுத்தாங்க. இவர் அதே மாதிரி என்ன சொன்னாரா, நான் 8 யுத்தங்களை முடிச்சேன்னாரு. இவர் அந்த பட்டியல் எனக்கு நினைவில் 8 என்னுடைய மொபைலில் இருக்கும். 8 யுத்தங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்த யுத்தத்தில் அவர் சொல்லுகிற ஒன்று தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் வாரை நான் நிறுத்தினேன்னு. இதை பாகிஸ்தான் சொல்லுது, ஆமாம் அமெரிக்க அதிபர் தான் யுத்தத்தை நிறுத்தினேன்னு. மோடி திட்ட தெளிவாக சொல்லிட்டாரு, இதுக்கும் அவருக்கு எந்த ரோலும் இல்லைன்னு. எனவே அது ஃபெயிலியர். ரெண்டாவது, ஈஜிப்டுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் இடையில் இருந்த யுத்தத்தை நான் தான் நிறுத்தினேங்கிறார். ஈஜிப்டும் எத்தியோப்பியாவும் என்னைக்காவது யுத்தம் பண்ணி பார்த்தியே? பண்ணவே இல்லை. அவங்களுக்கு ஒரு டேம் பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படக்கூட இல்லை. சண்டை போடாமல் இருக்கிறாங்க, அப்படி வேணும்னு அவர் சொல்லியிருக்கணும். சண்டை போடாமல் இருக்கிறார்கள் அப்படி சொல்லியிருக்கணும். சண்டையை நிறுத்தினுங்கிறாரு, அது நடக்கலை. ரெண்டாவது, கம்போடியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் யுத்தம் நடந்தது. இது ஆல்ரெடி ஒரு முடிவுக்கு வந்த ஒரு யுத்தம் தான். அடுத்ததாக தாய்லாந்து ஒரு யுத்தம் நடந்தது இடையில், ஒரு 5 நாள் ஓர் நடந்தது தாய்லாந்துக்கும் பக்கத்து நாட்டுக்கும் இடையில். இந்த யுத்தத்தில் தாய்லாந்து இந்த நிமிஷம் வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணினார், அவரால் தான் இது நடந்துச்சுன்னு சொல்லலை. ஈவன் தாய்லாந்தினுடைய யுத்த நிறுத்தத்துக்கு காரணம் வந்து மலேசியாவினுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவர் தான் தலையிட்டு, அவரும் சைனாவும் தான் கூடுதலாக தலையிட்டாங்க. எனவே ஒரு சொன்ன பட்டியலே பச்சை பொய். ரெண்டாவது, இந்த நொபேல் பரிசு குழு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய தீர்மான பிரகாரமே அவருக்கு கிடைக்காத காரணம் என்னென்னு கேட்டால், நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளவு அதிகமான நீங்கள் யுத்தத்தை நிறுத்துறதாக சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் தான் முழு ஆயுதத்தை கொடுத்துருக்குறீங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு எனக்கு சமாதானத்துக்கு தாண்டா தருவாங்களா? இந்த வாட்டி கொடுக்கலைங்கிறதுக்காக என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னால், இஸ்ரேல் சமாதான புறாவினுடைய வடிவத்தில் ஒரு தங்க விருதை கொடுத்துருக்கேங்கிறாங்க. சரியா? இது வந்து நோபேலுக்கு ஈக்குவலானதா? கொலைகாரர்களும் கொலைக்கு சப்போர்ட் பண்ணினவனும் சேர்ந்து ஒரு விருதை தயாரித்து அவனை கொடுத்துக்கிட்டா இது நியாயமா? எனவே அவர் ஒரு ஹீரோ வில்லனுங்கிறத தாண்டி ஒரு காமெடியனாக பார்க்கப்படுகிறார், அவ்வளவுதான். இத்தனை தகவல்கள் கிட்டத்தட்ட ஒரு 737 நாட்களாக மிக தெளிவாக நீங்கள் இந்த சொசைட்டிக்கு வழங்கி இருக்கிறீங்க. நிறைய இடங்கள் உங்களுடைய புகைப்படத்தோடு நிறைய பேர் எழுதுறதையும் பார்க்க முடிஞ்சது. இப்படி கடினமான விஷயங்களை வெளியில் கொண்டு வர நேரம் நீங்கள் எதிர்கொண்ட அழுத்தங்கள் பர்சனலாக எனக்கு தெரியும். அதே நேரம் அரசியல் ரீதியாக இருக்கலாம், இல்லைனா விசாரணை பிரிவுகள் மூலமாக இருக்கலாம். அத்தனை அழுத்தங்களுக்கும் இலக்காகி இவ்வளோ தகவல்களை நீங்கள் வழங்குகிற நேரத்தில் சார்பாக பார்க்கின்றவர்கள் 99% எதிர்ப்பவர்கள் 1%, எல்லா இடத்துலையுமே இருப்பார்கள். இந்த பயணத்தினுடைய முடிவு எப்படி இருக்கிறது உங்களுக்கு சுருக்கமாக சொன்னார்? பயணத்தினுடைய முடிவு வந்து ரொம்ப மகிழ்ச்சியானது தான். ஏன்னா நம்ம வாழுகிற காலத்தில் நடந்த மிகப்பெரிய இன அழிப்புக்கு எதிராக பேசுகிற வாய்ப்பை இறைவன் 2 ஆண்டுகள் தந்திருக்கிறான், ஒரு நாளும் மிஸ் பண்ணாமல். அந்த மன திருப்தி இருக்கிறது. இஹ்லாஸோடு நம்ம இறைவனுக்காக பண்ணினோம். நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்ப்புகள் இருக்கலாம் அல்லது விமர்சனங்கள் இருக்கலாம். எதையுமே நான் வந்து கடிவாளம் மாட்டின குதிரை மாதிரி போய்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான். அந்த அடிப்படையில் செய்தது ரொம்ப திருப்தியாக அந்த மக்களுக்காக. நம்மளால் கிரேட்டா தன்பர்க் அளவுக்கு காசாவுக்கு கடலில் போக முடியலை, அல்லது வேறு விதமான எதையும் பண்ண முடியலை. ஜனநாயக ரீதியாக போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அதே மாதிரி முழுமையாக பல யூடியூப் சேனல், கிட்டத்தட்ட 4 சேனலை நான் இழந்திருக்கிறேன். இதில் இழந்தும் பொருளாதார ரீதியாக பலவிதமான பிரச்சனைகள், மற்ற பிரச்சனைகள் வந்தும் அல்ஹம்துலில்லாஹ்
அந்த மக்களுக்கு நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பண்ணியிருக்கிறோம். பண்ணியதனுடைய விளைவை நம்ம இன்றைக்கி கண்ணுக்கு முன்னுக்கு பார்க்குறோம். ஏன்னா பார்க்குற எல்லோருமே என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு காமனான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், பலஸ்டைன் என்றால் எங்களுக்கு என்னென்னு தெரியலை, உங்கள் வீடியோவை பார்த்த இப்போ முழுவதுமாக ஸ்ரீலங்காவோட எங்களுக்கு பல செய்திகள் தெரியும்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அனைவருக்கும் போதுமானவன். அத்தனை பேரும் பாலஸ்தீனத்திற்காக பிரார்த்திக்க வேண்டும் என்பது தான் தொடர்ந்து நாம் கூறக்கூடிய ஒரு செய்தி. நிச்சயமாக இந்த தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு மிக்க நன்றிகள். நான் முகமது சஃபார். சந்திக்கலாம் அடுத்த தொகுப்பில்.